தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி. நல் நடத்தையின் மகிமை. ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து, பிரச்சனைகளை தேவ கண்ணோக்கத்தோடு கடந்து செல்வதால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஜனங்கள் மனிதர்களின் மகிமையை நாடுகிறார்கள், ஆனால் தேவனால் புகழப்படுகிற மனிதனே பாராட்டிற்குரியவன். ஒரு சோதனையை முறுமுறுப்பில்லாமல் சகிப்புத்தன்மையுடனும் துதியுடனும் கடந்து செல்லும் போது நாம் பெரிய மதிப்பை பெறுகிறோம். அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. இதனால் நாம் கீர்த்தியை விட நல் நடத்தையை சீர் செய்வதே சால சிறந்தது. ஏனென்றால் நம் நடத்தையே தேவனுக்கு முன்பாக நற்சான்றை கொடுப்பது. இந்த நற்சான்றை பெற நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பரீட்சையும் சோதனையும் நமக்கு வழிவகுக்கிறது. சோதனைகளை குறை கூறிக்கொண்டு முணுமுணுத்து கடந்து செல்வோமானால் தோல்வி அடைவோம். ஆனால் பிரச்சனை என்ற புயல் அலைகளை துதி, தாழ்மை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை ஆகியவற்றோடு கடந்து செல்லும் போது தேவன் நல்நடத்தைக்குரிய மகிமையை நமக்கு கொடுத்து ஜீவ கிரீடத்தை சூட்டுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவிற்கு எழுதும்போது, தீங்கு அனுபவித்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்க ஜாக்கிரதையாக இரு என்று கூறுகிறார். இதன் மூலம் நீடிய பொறுமையும் தேவனின் நற்சான்றும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளது என தெரிகிறது. தேவனுக்கு துரிதமான வல்லமையான ஞானவான்கள் தேவையில்லை. பொறுமையுள்ள மனிதர்கள், ஆவிக்குரிய ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடுகிறவர்கள் மட்டுமே பரிசை பெற தகுதியை பெறுவார்கள். சாதகமான வார்த்தைகளோடும் துதி மற்றும் நன்றியின் வார்த்தைகளோடும் உங்கள் இருதயம் நம்பிக்கையினால் நிரம்பி வழிய இன்றைய சோதனையை சந்திக்க தயாராகுங்கள். தேவனுடைய நற்சான்றை பெற பொறுமையோடு போராடுகிறவர்களாய் மாறுங்கள். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் முன் செல்வதற்காக மீண்டும் எழும்புகிறான். அதுவே உங்கள் குணாதிசயமாக இருக்கட்டும். ஒருபோதும் ஏமாற்றம் அடையாதீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.